ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் கேட்பீங்க, ஏடிஎம் மூலியமாக எப்படி வந்து பணம் சம்பாதிக்க முடியும், ஏடிஎம் வந்து பேங்க்காரங்களோடது, அதனால வந்து எப்படி வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எல்லாராலையும் முடியாது. குறிப்பிட்ட நபர்களால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பணம் வந்து சம்பாதிச்சிக்கிற முடியும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கிறணும். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேங்க்காரோடது. அது வந்து அதனால் அந்த ஏடிஎம் மிஷின் மூலியமாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த அமௌண்ட் வந்து நம்மளால் எடுத்துக்கிற முடியாது. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தைனா வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் நம்மளுடைய கார்டை போட்டு எடுத்துக்கிற முடியும் தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து சம்பாதிக்க முடியாது. ஏடிஎம் மிஷின் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு கடை, ஒரு ஷாப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷாப் உங்கள்கிட்ட வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பணம் வந்து மினிமம் 30,000 பார்த்திங்கன்னா 40,000-50,000 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்க முடியும். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் மிஷின் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் மிஷின் வந்து வைக்க போகிற இடத்து மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஷாப் வந்து இருக்குது, அதாவது கடை வந்து இருக்குது, கடை என்கிட்ட இருக்குது. ஆனால் ஏடிஎம் வந்து வைக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வைக்கிறது, யாரை போய் அணுகிறது, இது வந்து எங்கேயும் அலையணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எங்கேயுமே அலையவே தேவை கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஜெனியூனான ஒரு 3 கம்பெனிஸ் இருக்குது. அந்த 3 கம்பெனிஸை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 கம்பெனிஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெனியூனான ஒரு கம்பெனி. மந்த்லி பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து நல்ல ஒரு நேர்மையான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கொடுப்பாங்க. மற்றபடி இந்தியாவிலே நிறைய எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது வந்து தெரியாது. ஆனால் இந்த 3 கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு கம்பெனிஸு, ஒரு ஜெனியூனான கம்பெனிஸு. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து வச்சுருப்பாங்க அவங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஏரியாவாக இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா வில்லேஜாக இருக்கலாம். ஆனால் வில்லேஜாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நடமாடுற ஏரியாவாக வந்து இருக்கணும். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து டிரான்சாக்ஷன் வந்து நடக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா நல்ல ஒரு சிட்டியாக இருக்கணும், சிட்டியாக இருந்தாலும் நல்லா மக்கள் வந்து நடமாடுற ஏரியாவாக இருக்கணும், நல்லா ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் நடக்கணும் அந்த இடத்துல. அப்போனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூபிள் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குங்கிறது சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடிஎம் மிஷின் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு, அந்த நீங்கள் உங்கள் ஷாப் கட்டி வச்சுருக்கீங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அடிக்கடி வந்து போகக்கூடாது. 24 ஹவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்செட் பண்ணிக்கிடுவாங்க. இது வந்து 2வது விஷயம், கவர்மெண்ட்டுக்கு கவனிச்சிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான தகுதிகள். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏசி வைக்கலாமா, நீங்கள் கட்டியிருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சர், அதாவது அந்த இறையிற சவுண்டு, இந்த மாதிரி வண்டி போக்குவரத்து சவுண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கா இல்லையாங்கிறது வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஏசி வைக்கிறது, ஏசியெல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கான இடம்லாம் இருக்குது, இதெல்லாம் ஓகே எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 கம்பெனிஸில் ஏதாவது ஒரு கம்பெனிஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுங்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே பார்ப்பாங்க. பார்த்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனிஸ் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்க்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா அட்ரஸ்ஸு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஸ்டாஃப் வந்து அனுப்புவாங்க. அனுப்பிச்சு அது வந்துலாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெபாசிட் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வந்து பார்த்திங்கன்னா கட்ட சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். வேறு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 1,00,000 வந்து கட்டணும் அப்படிங்கிறது வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் நான் இந்த சொல்லப்போகிற அந்த 3 கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் வந்து பண்ண சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்கும் அவங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் இது வந்து பண்ண சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 கம்பெனிஸோட எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 கம்பெனிஸ் வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது.
அதை கிளிக் பண்ணி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேஷ். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா கம்பெனி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டாட்டா ப்ராடக்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸில் வந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெண்ட்டும் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது, ஒரு நாளைக்கு ஒரு 1000லேருந்து ஒரு 10,000க்கு மேலே டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கமிஷன்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த ஏடிஎம் ஷாப் ஓனருக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன்ஸும் கொடுக்குறாங்க, ப்ளஸ்ஸு ரெண்ட்டும் கொடுக்குறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸு மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே பெனிஃபிட் தான். மற்றபடி நீங்கள் வந்து அந்த ஷாப்பில் வேறு மளிகை கடையோ இல்லை வேறு நெட் சென்டரோ எதுவுமே நீங்கள் போய் வாடகைக்கு விட்டாலுமே அந்த ரெண்ட்டுக்கு விட்டாலுமே அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்குமா என்னென்னு தெரியாது. ஆனால் அந்த நீங்கள் ஏடிஎம் வைக்கிறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மணியை வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். இது மூலிமா இந்த இண்டிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்யூனான ஒரு கம்பெனின்னு எல்லாருக்குமே தெரியும் டாட்டாங்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2வதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முத்தூட் ஏடிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரானது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பிக்கிற முடியும். அது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு எல்லாமே சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 2வது கம்பெனி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்தூட் ஏடிஎம். இந்த ஏடிஎம் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் மட்டும்தான் அதில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கமிஷன்ஸுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதையும் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வச்சுருக்காங்க. இதுலேயும் மக்கள் வந்து நல்லா நடமாறக்கூடிய ஏரியாவாக இருக்கணும், நல்லா அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்கணும், எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் போட்டிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதர் சர்வீஸ்ன்னு இருக்கும், இல்லை சஜெஸ்ட் அண்ட் ஏடிஎம் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய பின்கோடு, உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய லேண்ட்லைன் இருந்தால் லேண்ட்லைனு, உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான இது பார்த்திங்கன்னா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஏடிஎம் சைட் கேட்டிருக்காங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கா, இது வந்து சொல்ல மாட்டேன். இது உங்களோட ஷாப் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் இருக்கணும். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ செகண்ட் ஃப்ளோர்லேயோ இருந்தால் அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதாவது இப்போ மக்கள் வந்து ஏடிஎம்க்கு பணம் எடுக்க வராங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஏடிஎம்மை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து மாடியில் போய் ஏறி பணம் எடுக்கணுங்கிறத வந்து யாருமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். அதனால வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு மிஷினை தான் அவங்க வந்து தேடுறாங்க. அதனால் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களோட ஷாப்பை வந்து மேக் பண்ணிக்கோங்க, கட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து அவங்க வந்து முக்கியமாக பார்ப்பாங்க. அடுத்தது உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய சிட்டி, உங்களுடைய பில்லிங் அட்ரஸ், இந்த அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த அட்ரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டாஃப் வந்து அமுச்சு வைப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்களே கீழே கொடுத்துருக்காங்க வந்து பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் வியூவு, அதாவது ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், அதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சைட் வியூவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு வீடியோவும் வந்து ஒரு சில வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறத. மேப் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு கீழே வந்து சப்மிட்ங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முத்தூட்டோட ஏடிஎம்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். 3வது நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனிஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒன் ஏடிஎம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில இடத்துல, அதாவது பெரிய பெரிய சிட்டிகள் இதெல்லாம் இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்தியா ஒன் ஏடிஎம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தியா ஒன்னோட வெப்சைட்டு, india1atm.in இந்த வெப்சைட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனே நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கிற முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெண்ட்டு தான் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கமிஷன்ஸ் எதுவும் கிடைக்காது. இதில் வந்து பிடிச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கெட் லொக்கேஷன் மீன் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் வந்து டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜம்ப் டு லொக்கேஷன் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து உங்களுடைய மேனுவலாக நீங்கள் வந்து எல்லாமே எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பேர், உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு, உங்களுடைய மொபைல் நம்பரு, யுவர் டவுன், அதாவது நீங்கள் வந்து எந்த சிட்டியில் இருக்கீங்க அதை வந்து கேட்குறாங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து கேட்குறாங்க, உங்களுடைய ஸ்டேட் வந்து கேட்குறாங்க, அட்ரஸ் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேம் ப்ரொசீஜர் தான், எல்லாமே கொடுத்து சென்டுங்கிறத வந்து கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா போய் சேர்ந்துடும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபார்ம் வந்து எப்போ வியூ பண்ணி பார்க்குறாங்களோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய நம்பர் வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க.
காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பி இதெல்லாம் ஓகே எனக்கெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் காப்பி அந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த மிஷின் செட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து வருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஃபார் சேல்ஸ், சாரி ஸ்பேஸ் ஃபார் ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது மூலியமாக தான் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன வீடியோ வேணுங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.